என்ன? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது வேணுமா? கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு. அதான் வீட்டுக்கு போகலாம் இருன்னு சொல்றல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என்னால தாங்க முடியாது. நான் விழுந்துடுவேன். நான் தான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாது? எப்படி இருக்க? இங்க பாரு மிட்சி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போய. இல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு ஆண்டி. ஷின்சான் சொல்றத கேளு. அவ அப்படிதான். இப்பதான் எனக்கு தெம்பா இருக்குமா. தொடங்கவே மாட்டேங்கிறானே. இந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கே. நிஜமாவா? ஆமா ஆண்டி, பொதுவாவே உங்க காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அதிகமா ஸ்பெஷலா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மிட்சி. என்ன எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் உனக்கு எக்ஸ்ட்ராலாம் கிடைக்காது. ஹோட்டல் காஃபியை விட இந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது வந்து என்ன அமைதியாயிட்டீங்க? என்னாச்சு? என்ன பண்றது? என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆண்டி. அப்படி எல்லாம் கேட்க கூடாது ஷின்சான். இல்ல அது வந்து அவங்க ஒரு காபி கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? காஃபி கடையை விட கெஃபே நல்லா இருக்கும். என்ன வித்தியாசம்? அது காபி கடை, இது கஃபே. எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் இது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வைஃப் இந்த மாதிரி கஃபே ஓபன் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்க போறாங்களா? வீட்டுக்குள்ள எப்படிங்க ஆரம்பிப்பாங்க? இன்னைக்குதான் அவங்களோட செகண்ட் ஃப்ளோரை கவனிச்சேன். பாக்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? அங்க கூட ஒரு ஓபன் டெரஸ் இருக்குல்ல, அங்கதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கெல்லாம் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கும் வியூ நல்லாவே இருக்காதே. இல்ல ஹரி, கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணா பாக்க அழகா தான் இருக்கும். ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? அவங்க அம்மாவை கூட இன்வைட் பண்ணிருக்காங்கப்பா. நீங்களும் நானும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம்னு சொன்னாங்க. நிறைய லாபம் கிடைக்குமா. என்னது, இதெல்லாம் உண்மையா? அவங்க கூப்பிட்டது உண்மைதான், ஆனா நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. நீ போட்டு குடுக்கற காஃபியை வீட்ல இருக்கிற எங்களாலேயே குடிக்க முடியல, அப்புறம் எப்படி மத்தவங்க குடிப்பாங்க? அப்பா ஹைஃபை. நான் மனசுல நினைச்சேன், நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. அப்படியா? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் மிச்சிய பத்தி நல்லாவே தெரியுமே. மிச்சியால் பாதிக்கப்பட்ட சங்கம் ஆரம்பிச்சிடலாமா? நல்லா ஜோக் அடிக்கிற. யாரால் பாதிக்கப்பட்ட சங்கம் இது? அது மிச்சி, அது வந்து அடிக்கடி நம்ம எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டா நல்லாதான் இருக்குல்ல. நர்சரி ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்டை இப்போ ஒரு சூஷி குடோன் ஷாப்பா மாத்திட்டாங்க. இப்ப அங்கெல்லாம் போய் டீ குடிக்க முடியாது. என்ன பண்றது? குழந்தைங்க நர்சரி ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க அம்மா அங்க அரட்டை அடிச்சா அவங்களுக்கு அதுல லாபமே இல்லையா? ஸ்கூல் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நல்லா இருக்கும் தான். எங்க அம்மா ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. ஓ, அதுக்கு பேரு கஃபே இல்லமா? இல்ல இல்ல,